Hi dear students, welcome to A2 Career Chick YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஒரு பெரிய டவுட், இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் எத்தனை காலேஜஸ் சூஸ் பண்ணலாம், கவர்மெண்ட் காலேஜஸ் சூஸ் பண்ணால் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் சூஸ் பண்ணலாமா, அதுக்கு ஏதாச்சும் லிமிட் இருக்கா, எத்தனை காலேஜஸ் சூஸ் பண்ணால் அதுக்கு தனியாக அமௌண்ட் பே பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ்க்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி பேராமெடிக்கல் ஃபார்ம்டி ஜிஎன்எம் அதர் கோர்சஸ் கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட்டுக்கு A2 Career Chick யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா பயோவில் கொடுத்துருக்குறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் கவுன்சிலிங் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் சார்ஜ். தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று பே பண்ணணும். 250 rupees பே பண்ணுவீங்க. இந்த ஒன் டைம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப பே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் எத்தனை காலேஜஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை கோர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு லிமிட்டே கிடையாது. 5 கோர்ஸ் தான் சூஸ் பண்ணணும், 10 காலேஜஸ் தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லிமிட் கிடையாது. உங்களுக்கு கட் ஆஃப் எத்தனைங்கிறத பொறுத்து ரவுண்ட் வைஸ் உங்களை கால் ஃபார் பண்ணுவாங்க. ஒரு 200லேருந்து 165 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் வருவீங்க. ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ், இஎஸ்ஐ காலேஜ் இது ரெண்டும் தான் வரும். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் ஃபஸ்ட் ரவுண்டில் வரும். இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி போக பேலன்ஸ் சீட் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் வரும். இந்த செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், அதாவது 21,000 ப்ளஸ் சீட்ஸ் இருக்கிற செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜில் பேலன்ஸ் இருக்கிற சீட்ஸ் செகண்ட் ரவுண்டில் வரும். இந்த செகண்ட் ரவுண்டில் நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் செலக்ட் பண்ணலாம், கவர்மெண்ட் காலேஜும் செலக்ட் பண்ணலாம், இஎஸ்ஐ காலேஜும் சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா செலக்ட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது தனித்தனியாக கொடுப்பாங்க. தென் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நான் பிஃபார்ம் செலக்ட் பண்ணிட்டேன், அதனால் பிஎஸ்சி நர்சிங் செலக்ட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிஃபார்ம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னால் பிஃபார்ம் வைக்கணும், செகண்ட்னா பிஎஸ்சி நர்சிங், தேர்ட்னா பிபிடி, பிஓடி, பிஎம்எல்டி, டயாலிசிஸ், ரேடியோகிராஃபி, ரேடியாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, இப்படி உங்களுக்கு எத்தனை கோர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் செலக்ட் பண்ணலாம். எத்தனை காலேஜஸ் வேணும்னாலும் செலக்ட் பண்ணலாம். உங்கள் ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் அலாட் பண்ணுவாங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கிற காலேஜ் அண்ட் கோர்ஸ்க்கு உங்கள் கேட்டகரி, உங்களுடைய கட் ஆஃப்க்கு அந்த காலேஜில் சீட் இருக்கா அப்படின்னு சாஃப்ட்வேர் அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணி அங்கே சீட் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய கட் ஆஃப் 195, நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா தேனி, கடலூர், மதுரை, இதே மாதிரி 6 காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபிடி சூஸ் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு ஒரு 2 காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கிறேன். தென் பிஃபார்ம், தென் டயாலிசிஸ், இதே மாதிரி ஒரு சில கோர்சஸ் சூஸ் பண்ணியிருக்கிறேன். கட் ஆஃப் ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால மேபி எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இல்லைனா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தேனி மெடிக்கல் காலேஜ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் மதுரை மெடிக்கல் காலேஜ், இது 3ல் எதுலையாச்சும் அலாட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்மளுடைய கட் ஆஃபை பொறுத்து நம்ம என்ன காலேஜ் விருப்பம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் சீட்ஸ் அப்படிங்கிறது அலாட் ஆகும். ஒன் டைம் நீங்கள் 250 rupees பே பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் எத்தனை ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே திரும்ப கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. 250 rupees பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை கோர்சஸ், எத்தனை காலேஜஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் உங்களுடைய கட் ஆஃப் பொறுத்து சாஃப்ட்வேர் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணி கொடுக்கும். ரிசல்ட் அப்படிங்கிறது தனியாக ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா PDF ஃபார்மேட்டில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருவாங்க. தென் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுறேன். தென் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு கோர்ஸ் 2 கோர்ஸ் கொடுக்காம அதிகபட்சமாக எவ்வளோ கோர்சஸ் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ காலேஜஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க. ஒரு காலேஜஸ், ஒரு கோர்சஸ், 2 காலேஜ் 2 கோர்ஸ் இப்படியெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சீட் அலாட் ஆகாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா A2 Career Chick யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.